ரவுண்ட் 2ல லாஸ்ட் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ 11 வெர்சஸ் திருச்சி தோகூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க தஞ்சாவூர் நியூ 11. 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட், நான் செகண்ட்ஸில் சக்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபைசல் வந்திருக்காங்க. பேட்டிங்காக பார்க்கக்கூடிய தோகூர் டீம் டாமினன்ட் பேட்டிங்கில் ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ சேஸை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சு வந்த டீம் தஞ்சாவூர் நியூ 11. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை நல்ல இடத்துல போட்டார், ஃபுல்லர் பந்தாக போட்டார். தஞ்சாவூர் நியூ 11 ஆன ரவுண்ட் 1 மேட்ச் வந்து இன்னொரு க்ளோஸாக போன மேட்ச் காட்டூரோட. செகண்ட் பால் டாஸ் பால் கேப்பு ஃபாஸ்ட்டாக போகுமாங்கிறதான் கேள்வி. பவுண்டரி விடாமல் தடுக்க வந்துட்டார். ஃபாஸ்ட்டாக வந்து கிஷோர் த்ரோ ஸ்லோவாக இருக்குது, பட் 2 ரன் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. தேர்ட் பால் ஃபைசல் டு இன்ஃபேக்ட் லோட்டாஸ் அகெயின் நேருக்கு நேராக பார்க்க வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப்பு. கீர்த்தி எங்க ஆஃப் ஆஃப் த மேட் ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு. ஸோ இந்த எண்ணில் ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் ஆகியிருக்கு. அந்த எண்ணிலேருந்து அவர் நகரவே இல்லை. நல்ல எஃபர்ட்டை பார்க்க முடிச்சு கீர்த்தி அவர்கிட்ட, பட் பவுண்டரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக விக்கெட் இல்லாமல் பவுண்டரி கிடச்சிருக்கு. ட்விஸ்ட் இந்த எண்டுன்னு சொல்லலாம். ஃபைசல் டு இன்ஃபேண்ட் வெரி சிக்கி ஃபாஸ்ட்டாக போது வந்து கரெக்டாக தடுத்துருக்காரு. சிங்கிள். சக்தி அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக். அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து பெரிய ஷாட். கேப்பு கண்டிப்பாக கேப்பு குத்தி பேருக்கும் தோணுது. செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 பவுன்ஸ் பவுண்டரி ஆகிற 6 ரன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் போயிருக்கு. ஸ்மாஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 6 4 கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது அந்த இடம் பெரிய ஓப்பன் சொலட்டிட்டார் ஸ்கொயருக்கு. ஃபைசல் டு சக்தி வச்ச ஃபீல்டிங்கு போகிற பார்க்குறாரு. அவரும் ஒயிலான உரசியே ஃபுல்லர் பந்தாக போட பார்த்தாரு. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக லாங் ஆன் வச்சுருக்காங்க, லாங் ஆஃப் வச்சுருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் ஃபுல் ஓப்பன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எது விடாமல் 14 ஆடி இருக்காங்க தோகூர். செகண்ட் ஓவரோட கீர்த்தி வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் அருந்த கீழேருந்து பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் பால். டாஸ் பால் செம்ம ஹைட்டு கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காரு. விக்கெட் கீப்பர் அந்த சந்துரு கேட்ச் பிடிக்க. ஸோ இந்த ஓவரோட முதல் பால் ஆட்டமிருந்து வெளியே போகிறாங்க சக்தி. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் போன மேட்சோட கில்லர் கட்டர் ரன் கெட்டராக மாறின லெக் கட்டர் லோகு. செகண்ட் பால் ஓவரில் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து உள்ளே வந்த பந்து அப்படியே தூக்கி விட்டார். ஒரு சின்ன ஹெலிகாப்டர் 6 ரன் போயிருக்கு. ஸோ போன மேட்சோட ஃபார்மை அப்படியே கன்டினியூ பண்ணி இந்த மேட்ச்சில் முதல் பால் 6 அடிச்சிருக்காரு லெக் கட்டர் லோகு. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஃப்ரம் லெஃப்டி பவுலர் அஜய் கிட்ட பேருக்கு. 1 runs only. ஒர்த் 1. டாஸ் பால் எடுத்துட்டாருங்க. கொஞ்சம் நகர்ந்து போய் அந்த டாஸ் பாலை கடாசிட்டாரு. ஸ்கொயர் லெக்கில் ஆல்ரெடி 2 மேட்சும் அடிச்சிருந்தாரு போன மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு 6 பார்த்துட்டோம். இன்ஃபேண்ட் கையிலேருந்து இன்எவிட்டபிள் பேட்ஸ்மேன் லோட்டாஸ்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. சேஞ்ச் ஆஃப் கார்டு. இது ஒரு லோட்டாஸ் பேஸ் போட்டிருக்காங்க. இந்த வந்து 1 ரன். கீர்த்தி டு லோகு. ஹை இந்தியா செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஷார்ட்டாக ஆஃப் ட்ராக்கராக ஒரு ஆஃப் கட்டர் கேட்ச் ட்ராப். அங்கே பிரவீன் ஹை கேட்ச் தெளிவாக எடுக்க முடியல. காற்றுக்கு கொஞ்சம் விண்டு இருக்க காரணத்தினால வளைஞ்சிருச்சு. டைமிங்கும் கிடச்சிருக்கு. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஒரு விக்கெட் விட்டுருக்கு தோகூர். தேர்ட் ஓவர் பார்த்துக்கு அஜய் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்சோட கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். தஞ்சாவூரோட செல்லப்பிள்ளை யங்கன் சிச்சுவேஷன் புரிஞ்சு போகிறான்னு சொல்லலாம். அவர் முதல் பால் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாங்க. அக்ராஸ் போக பார்த்தாங்க. செகண்ட் பால் ஒரு ஸ்லோவர் 1 நேருக்கு நேராக வெயிட் பண்ணி ஆடினார். ஃபைசல் அவர்கிட்ட போயிருக்கு. 1 ரன் எடுத்திருக்காங்க. சின்ன பையன் சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துட முடியாது அஜயை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர் யோசிக்க வைப்பார் பேட்ஸ்மேனை கண்டிப்பாக. ஒரு ஆஃப் கட்டர் ஒன்று வச்சுருப்பார். ஒரு ஸ்லோவர் ஃப்ளோட்டர் டெலிவரி ஏமாந்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக உடைச்சாரு. ஃப்ளாட்டாக தலையோடு அடித்தார். மேலே தூக்க முடியல. அதுதான் சொல்லிட்டு போகிறாங்க அவங்களும். 1 ரன் எடுத்திருக்காங்க. அஜய் டு இன்ஃபேண்ட் அந்த ஸ்லோவர் 1 இதாங்க. ஹை இந்தியார் காட்டன் போல்ட்டுக்கு அவரே போனால் தான் பிடிக்க முடியும். பிடிக்க முடிஞ்சாலும் பார்த்தா பிடிக்க முடிஞ்சிருக்குங்க. அப்பன்னு இல்லை, இப்போயுமே நான் தான் கேம் செஞ்சுங்கிற மாதிரி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இன்ஃபேண்ட் ஆட்டமிலேருந்து வெளியே. ஸோ ரன்ஸ் கொண்டாந்த பேட்ஸ்மேனை ஆட்டமில் செஞ்சுருக்காங்க அஜய். ஆக்சுவலாக இந்த ஓவர் அஜயோட ஓவரில் ஒரு 2-3 பால் அங்கங்கே 1s and 2s தட்டி எடுத்திருந்தாங்கன்னா பவுலர் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போயிருக்கும். ஸோ 1s and 2s போதேங்கிற காரணத்தினால. ஸோ அது இல்லாமல் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிக்கு போனாங்க. ஒரு சில பால் பரல, ஒரு சில பால் ஓடி எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அங்கேயே அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் அஜய். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் காஜா மொய்தீன். ஸோ போன மேட்ச்சில் 1 of the ரன் கெட்டர் இவரும். அஜய்டன் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து அந்த ஸ்லோவர் 1 வந்திருக்குங்க. அகெயின் இவருக்கும் ஸ்லோவர் 1 போட்டுருக்காரு. ஒரு ஆஃப் கட்டர் ஆட்டம் பாடியை ஒட்டி வந்து பஞ்சு.
அடுத்த பந்து ஃப்ளாட்டாக போட்டு வரான்னு பார்ப்போம். எஸ், ஸ்லாட்டுக்கு வந்த பந்து ஃபீல்டர் விட்டு ஒயிடாக போயிருக்கு. ஃபைசலால் தடுக்க முடியலங்க. இந்த பால் ஃபுல்லர் பந்தா உள்ளே வந்தார். அங்கே ஒரு 4 ரன்னை பார்க்க முடியுது காஜா மொய்தீன் கையிலேருந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க தோகூர். ஸோ அஜய் போட்ட லாஸ்ட் ஓவர், அந்த ப்ரீவியஸ் ஓவர் லாஸ்ட் பந்து ஃபுல்லர் பந்து. ஸோ போன டோர்னமெண்ட்டுமே முக்கியமான டைமில் ஒரே ஒரு பால் ஃபுல்லர் பந்தாக உள்ளே வந்தார். அதே மாதிரி தான் இந்த தடவை உள்ளே வந்தார். ஸோ 2 பந்துமே போன வாரம் பார்த்தீங்கன்னா 6 போயிடுச்சு, இப்போ பவுண்டரி போயிருக்கு. ஸோ இன்னும் ஃப்ளாட்டாக உடப்பாருன்னு நினச்சேன், உள்ளே வந்துட்டார். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு ஃபைசல், அவருக்கான செகண்ட் ரைட் ஆம் போர்டு கேள்ந்து ஃபர்ஸ்ட் பால் லோகோ இருக்குது. ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாருங்க. பேஸ் வேரியேஷன் போட்டிருக்காங்க. குத்தி வெளில வர டர்ன் ஆகிருக்கு. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. ஸ்லாட்டில் போட்டார், ஃபாஸ்ட்டாக போட்டார். கீர்த்திக்கிட்ட போயிருக்கு லாங் ஆனில். சிங்கிள். தேர்ட் பால் ஹாஃப் ட்ராக்கர் உடச்சாரு. ஃப்ளாட் பேட்டிங், ஃப்ளாட் கேட்சாக மாறிடுச்சு. காஜா மொய்தீன் அவர்கள் ஆட்டமில் வெளியே. ஆக்சுவலாக இந்த ஓவர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்போயுமே அவங்க 1-2 பந்தை ஓட்டியிருக்கலாம். 3வது பாலுக்கு அப்புறமா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஆல் அவுட்டாக போயிருக்கலாம். பேட்ஸ்மேன்ஸ் இருக்க காரணத்தினால அடிக்க பார்த்துருக்காங்க, விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஏபிடி ரகு வராங்க. ஃபைசல் இருந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஸ்லோவர் 1 பேஸ் வேரியேஷன், ஒரு அப்பீல் பட் டாட் பால். ஸ்டெம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. கிரேட் டெலிவரிங்க, கிரேட். யாருக்காரு பேட்டு கடியில் குத்தி திரும்பி இருக்குது. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. லோகோ ஸ்டெக்கில் முக்கியமான பந்து ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாருங்க. இந்த பாலும் பேஸ் வேரியேஷன் நல்லா போட்டுட்ருக்காரு. பேஸே கொடுக்காமல் போட்டுட்ருக்காரு. வேகம் போட பார்த்து ஸ்லாட்டில் போடாமல் விவேகமாக ஸ்லோவாக போட்டு ஓரம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசி 6 பந்துக்கு 10 ரன் எதிர்பார்த்தாங்க தோகூர். 6 பந்தில் 2 ரன் தான் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஃபைசல். தஞ்சாவூர் நியூ லெவனுக்கு டார்கெட் 39 ரன் 24 பந்தில். சேஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் ஃபைசல், நான் செகஷனில் அரவிந்த் இருக்காங்க. ஃபைசல் ஸ்ட்ரைக்கில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சித்திக். சேஸில் முதல் பந்து தடுத்திருக்காரு, நல்லா வேலைக்கு போட்டாங்க. செகண்ட் பால் ஸ்லாட்டில் 2ங்கிற கால், பட் விடமாட்டார் சதீஷ். லாங் ஆஃபை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. அரவிந்த் ஸ்டிக்கில் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து லோட்டாஸ் காற்று கலைஞ்சி வந்துச்சு. 2 பவுன்ஸில் ஃபீல்டரை போய் முட்டியிருக்காங்க. ஃபைன் லெக்குக்கும் ஸ்கொயருக்கும் பின்னாடி வச்சுருக்காங்க ஒரு ஃபீல்டரை. போன பால் ஒரு சிங்கிள். சித்திக் டு ஃபைசல். ஃப்ளாட் பேட்டிங், செம்ம ஹைட் ஏறி போயிருக்கு. ஒருத்தர் கேட்டு பிடிக்கணும். விக்கெட் கீப்பர் கேட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. இங்கே விக்கெட் கீப்பரா ராம் இருந்தாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக பிரவீன் வராங்க, லெஃப்டி பேட்ஸ்மேன். சித்திக்கிட்ட இருந்து பிரவீன் ஃபேஸ் பண்ண முதல் பந்து யாருக்கரா வந்தார். பைலோ சிங்கிள் எடுத்திருக்காங்க. சித்திக் டு அரவிந்த். ஆஃப் சைடில் டிரைவுக்கு போனாங்க. இன்சைட் எட்ஜ் லெக் சைடுக்கு போயிருக்கு. டீப்லேருந்து வரணும் லோகு. 2 ரன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தஞ்சாவூர் நியூ லெவன். செகண்ட் ஓவர் போட கட்டர் வந்துட்டா சூடுடான்னு லெக் கட்டர் வந்திருக்காங்க. லோகோ வந்திருக்காங்க. முதல் பந்து நல்லா தூக்கி போட்டிருக்காரு. அங்கிட்டு டர்ன் ஆயிருக்கு. விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ண 1 ரன் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. மஸ்குலர் பவர் போட பார்த்துருக்காரு. ஃபாஸ்டாக வந்திருக்காருங்க ராஜங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக ஸ்டெம்பில் அன்பிளேயபிள் யார்கர். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துடக்கூடிய அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சந்துரு. ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆச்சு. ஃபுல்லர் பந்து போன பால் வைடு. ரீபால் இந்த பால் நேருக்கு நேராக நின்று வச்சாருங்க. கிரேட் 6ன்னு சொல்லலாம். லவ்லி ஷாட். பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணதுக்கு கொஞ்சம் கூட நகரல. பவர் ஃபுல்லாக எடுத்துட்டார் பேக் ஃபுட்லேருந்து. ஒன் மோர் ரிமைனிங் இந்த ஓவரில். சூப்பராக தூக்கி போட்டார். ப்ளே பண்ணிட்டாருங்க. ஆன் சைடில் வந்து பாடி லைனுக்கு வரும். ஆன் சைட்லேயே ப்ளே பண்ணார். இன்ஃபேண்ட் அவர்கிட்ட போயிருக்கு. டீப் ஸ்கொயரில் சிங்கிள். எண்ட் ஆஃப் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 2 விக்கெட் விட்டுருக்காங்க தஞ்சாவூர் நியூ லெவன். மீதமுள்ள 12 பாலில் 23 தேவை. அடுத்த ஓவர் போட்ட சதீஷ் வந்திருக்காங்க. மேட்ச் ஓவர். ஓவர்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட்டில் பேட்டு கடியிலேயே 1 ரன் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். டாஸ் பால் சரியாக கனெக்ட் பண்ண முடியல. கட் அண்ட் போல்ட் இந்த தடவை எடுத்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முகேஷ் வராங்க. ஸோ போன ரவுண்டு மேட்சோட ப்ரொலிஃபிக் ரன் கெட்டர்னு சொல்லலாம். சதீஷ் இந்த முகேஷ் ஃபேஸ் பண்ண முதல் பால் ஃபாஸ்ட்டாக இருக்க பார்த்தாங்க. ஸ்டெப்பிங் நோ பால் அந்த எண்ணில். முகேஷ் டெக்கில்
போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமாக இந்த பால் ஃப்ரீ பால். ஃபாஸ்ட்டாக யாருக்கருக்கு வந்தாங்க, இவரும் டீப் இந்த கேஸ் நின்று ஆனார். ஒரு ரன், 3 more remaining. சதீஷ் ஓவரில் ஃப்ளாட் பேட்டிங் டிஸ்டன்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ராஜ் அவர்கள் உட்காந்து பிடிக்க ஒரு கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட் கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு, உட்காந்து பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ சந்துரு ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிஷோர். 2 more remaining இந்த ஓவரில். செக் லைன் மேலே வருது வந்து பையில் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், இந்த பால் ஃப்ரீ பால். ஃப்ரீ ஹிட் பால் கையில் விழுந்திருக்கு, சுதாரிச்சிட்டாருங்க. சொல்லாமல் இருந்தால் அவரே அடிச்சிருப்பார், சதீஷே சொல்லிட்டாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோரு. தஞ்சாவூர் நியூ 11. லாஸ்ட் ஆஃப் த மேட்ச் பொறுத்துக்கு லெக்கர் லோகோ வந்திருக்காங்க. 6க்கு 18 டிஃபெண்ட் பண்ணணும். முதல் பால் பேட்டில் சரியாக படல, ஒரு ரன். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டார், ஒரு ரன் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். 4 பாலில் 16 தேவை. ஒரு சிங்கிள் எடுப்பாங்கன்னு பார்த்தா சோலாட்டிட்டார். எதிர்பார்த்து அந்த ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. மேட்ச் ஸ்டில் ஆன்னு சொல்லுவேன். முகேஷ் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. 3 பாலில் 15 தேவை. பீச்சாவத பாலுக்கு போக பார்த்தாரு, அங்கேருந்து நல்லாவே ஃப்ளோட் பண்ணி தூக்கி போட்டாங்க. பேசியே கொடுக்கல சுத்தமாக. 2 ரன். கீப்பர் அப் டூ. 2 பால் பாக்கி இருக்குது. 2 இல்லை 13 தேவை. ஹை இன் ஏர் பிடிக்க முடியாது. பவுண்டரி விடாமல் தடுத்துடணும். எப்படின்னு தடுத்துருவாங்க. 1 more remaining இந்த மேட்ச்சில். முகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஓய் குத்தி கூகுளியா உள்ளே வந்திருக்கு. ஸோ 6க்கு 18 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு லெக் கட்டர் லோகு. அந்த மேட்ச் 1 by தோகூர்.